الله تعالى في كلامه القديم الفرقان الحميد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره وإياه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான ஃபضل ரஹ்மத் அருட்கருணையினால் சிறப்பு மிகுந்த மிஅராஜுடைய நள்ளிரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அண்ணன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான அருட்கொடைகளை நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். அதை வல்ல ரஹ்மானுக்கு எல்லாம் புகழ் குறித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன். அன்பான சகோதரர்களே, இந்த மிஅராஜுடைய இரவு நமக்கு ஏன் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அமைந்திருக்கின்றது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இறுதி தூதராக அனுப்பப்பட்டார்கள். எல்லா நபிமார்களுக்கும் கடைசியாக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, மனிதர்களினுடைய சய்யிதுல் ஹலாயிக் படைப்பினங்களுடைய தலைவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்கள் அத்தனையுடைய தலைவர், மலக்குகளாக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, இப்படி அனைத்திற்கும் தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கின்றார்கள். அப்படி என்றால் அந்த அல்லாஹ்வுடைய படைப்பினத்திற்குள்ளே நபிமார்களும் இருக்கின்றார்கள், வானவர்களும் இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கெல்லாம் பெருமானார் தலைவராக இருப்பதற்கு ஒரு ஆதாரம் நமக்கு தேவை. அது எத்தகைய நடைமுறையாக நமக்கு வெளிப்படுகின்றது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மிஅராஜ் பயணத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கே பைத்துல் முகத்தஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சுற்றி அடக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை நபிமார்கள் பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், நாம் அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி என்ன செய்திருக்கின்றோம்? நாம் பரக்கத்து செய்திருக்கின்றோம். பரக்கத்து செய்திருக்கின்றோம் என்றாலே என்ன பொருள்? அங்கே கனி வர்க்கங்கள் இருக்கின்றது என்பது அல்ல. அங்கே உலகத்தினுடைய எல்லா வளங்களும் கொட்டி கிடக்கின்றது என்பது பொருள் அல்ல. மாறாக அங்கேதான் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றர்களாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லவா, பனு இஸ்ராயீல் என்பதாக. இஸ்ராயீலினுடைய மக்கள், இஸ்ரேல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரும் தேசமாக இன்று காண்பிக்கப்படக்கூடிய அந்த வார்த்தை யாருடைய பெயர்? ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர். இஸ்ராயீலினுடைய மக்கள் அவர்கள் அத்தனை பேரும் நபிமார்களாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். எப்படி ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத் தோன்றல் அந்த அவர்களுக்கு முன்னதாக ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பிள்ளைகள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சென்று சேருகின்றது. இந்த மற்றொரு பிள்ளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மற்றொரு பிள்ளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தான். அவர்களுடைய வழித்தோன்றல்களாக வந்தவர்கள் அனைவரும் பைத்துல் முகத்தஸிலே அவர்கள் வாழ்ந்தார்கள், அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்களை பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்கின்றான். அங்கே அத்தனை நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்கின்றார்கள், அவர்கள் இமாமத்து செய்கின்றார்கள். ஒருவர் இமாமத்து செய்வதற்கு முன்னிலைப்படுத்தப்படுகின்றார் என்றால் அவர் தலைமைத்துவத்திற்கு தகுதி படைத்தவராக இருக்கிறார் என்பது பொருள்.
எனவே அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமுல் அம்பியா, வானவர்களின் தலைவராக அங்கே நிரூபணம் செய்யப்பட்டார்கள். அங்கிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானலோகத்திற்கு அழைத்து சென்றான். ஒவ்வொரு வானத்திலும் நபிமார்களை அவர்களுக்கு அறிமுகம் செய்து கொடுத்தான். முதலாவது வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போன்று இரண்டாவது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று அதற்கு மேலே ஹஜரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கும் மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று ஒவ்வொரு வானத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான இறை தூதர்களை அவர்களுக்கு அறிமுகம் செய்து கொடுத்தார். அதெல்லாம் நாம் வரலாற்றிலே திரும்ப திரும்ப தெரிந்து கொண்டிருக்கின்ற செய்திகள். அதற்கும் மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவிற்கு நேர் மேலே இருக்கக்கூடிய பைத்துல் மாமூர் என்ற வானவர்களுடைய பள்ளிவாசல், ஒரே சமயத்தில் 70,000 மக்கள், 70,000 மாணவர்கள் அங்கே உள்ளே வருகின்றார்கள், 70,000 பேர் தொழுதுவிட்டு செல்லுகின்றார்கள். இப்படியே அங்கே தொழுகை நடந்து கொண்டே இருக்கிறது என்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு மகத்தான அந்த இறை ஆலயம் பள்ளியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானவர்களுக்கு அந்த இடத்துல அவர்கள் இமாமத்து செய்ய வைத்தார். இங்கே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாமுல் மலாயிகா, வானவர்களுடைய தலைவராகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, அத்தோடு அவர்களுடைய எல்லை முடிவு பெற்று விடுகின்றது. சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மகத்தான ஒரு மரத்தினுடைய எல்லையோடு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எல்லையே முடிவு பெற்று விடுகின்றது. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தன்னோடு இணைத்து அல்லாஹ் அவர்களோடு உரையாடினான். இது அத்தனையும் வெறுமனே நூறு ஒளிமயமாகவோ அல்லது ஆத்மீக ரீதியாக ஒரு ரூஹின் அடிப்படையிலோ அல்ல, மட்டுமல்ல, மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அவர்களுடைய உடலோடும் அவருடைய ஆன்மாவோடும் அழைத்து செல்லப்பட்டார்கள். மிக குறுகிய மணித்துளிகளிலே அப்பொழுது இத்தனையும் நடந்தது என்பதையெல்லாம் நமக்கு வரலாற்று சான்றாக எடுத்துரைக்கப்படுகின்றது. இதை நாம் ஏன் நினைவு கூற வேண்டியிருக்கிறது என்றால் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இங்கே நாம் பொதுவாக சம்பவங்களை வரிசைப்படுத்தி நமக்கு மத்தியில சில செய்திகளை மனசுல, பெருமானார் மிக உயரமானவங்க, இந்த மேராஜில தான் நமக்கு மிக முக்கியமான அந்த அம்சங்கள் எல்லாம் கிடைத்தது. இந்த மேராஜின் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை கடமையாக்கினான். இந்த மேராஜிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தினுடைய இறுதி வசனங்கள், 2 வசனங்கள், ஆமன ரசூலுனா உன்சில இலைஹி என்ற அந்த வசனத்தை இறக்கி வைத்தான். ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. இந்த மேராஜினுடைய இரவில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றான். எப்படிப்பட்ட வாக்குறுதி? இணை வைக்காதவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் அனைவரையும் நான் மன்னிக்கின்றேன். யக்ஃபிர் மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைப்பை மட்டும் மன்னிக்க மாட்டான், இணை வைப்பை தவிர மற்ற அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். கஃபாரியத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் அந்த வாக்குறுதி இந்த இரவில வழங்கப்படுகின்றது. எல்லாம் சரி, தொழுகை நமக்கு வந்து விட்டது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்ற மகத்தான அந்த ஆயுதம், ஒவ்வொரு இரவிலும் கூட பலர் அதை ஓதுகின்றோம். இரவிலே தூங்கும் பொழுது நாம் ஆமன ரசூலுமா உன்சில இலைஹி மின் ரப்பில் முஃமினூன் என்ற அந்த ஆயத்தையும், அதற்கு அடுத்து வரக்கூடிய லா யுகல்லிஃபுல்லா நஃப்ஸன் இல்லா உஸாஹா என்ற பக்ரா அத்தியாயத்தினுடைய 2 அந்த மகத்தான வசனங்களை, இறுதி வசனங்களை ஓதிப்படுத்தால் அவர்களுக்கு மகத்தான இந்த இம்மையினுடைய சிரமங்கள் இருந்தெல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பளிக்கின்றான் என்ற அந்த விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான ஒரு விஷயம், குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படையான ஞானங்களையும் சொல்லி இருக்கின்றார். அதே குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைமுகமான ஞானங்களையும் சொல்லி இருக்கின்றார். வெறுமனே தொழுகை என்பது எத்தனை ரக்காத் தொழுவது என்ற அந்த விஷயம் மட்டும் அல்ல. நாம் லுஹர் என்றால் 4 ரக்காத், மக்ரிப் என்றால் 3 ரக்காத், ஃபஜ்ர் என்றால் 2 ரக்காத், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு அந்த தொழுகையினுடைய நிலைகளிலும் என்னென்னவெல்லாம் ஓத வேண்டும் என்பதை எல்லாம் நாம் கற்று வைத்திருக்கின்றோம். மக்தப் மதரசாக்களிலே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அதற்கு மேலே உள்ள மதரசாக்களிலே அதில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்களை எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. எப்படியெல்லாம் ஹனபி ஷாஃபிகளுக்கு மத்தியில வேறுபாடு, அந்த ஆய்வுகளுக்கு மத்தியில வேறுபாடு இருக்கின்றது. சீக்கிரமாக அவர்கள் ஏன் அசர் தொழுகையை தொழுகின்றார்கள் ஷாஃபி மதுஹப்ல, அதற்கான ஆய்வுகள் என்ன, இப்படியெல்லாம்
அந்த சந்தர்ப்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உள்ள விஷயங்களை எல்லாம் மதரசாக்களிலே நாம் பயின்றிருக்கின்றோம், உலமாக்களாகிய நாம் பயின்றுதான் இருக்கின்றோம். ஆனால் இதற்கும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்ற மகத்தான ஒரு விஷயம், வெறுமனே தொழுது விட்டு செல்லக்கூடிய இந்த தொழுகையின் மூலமாக, இந்த தொழுது விட்டு இந்த 4 ரக்காத், அதுல ஒரு ருக்கு ஒரு சுஜூத் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த இபாதத்துகளின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தோடு இது போதும் என்பதாக அவர்கள் நிறைவுக்கு வந்து விட்டார்கள் என்றால் அதுதான் இல்லை. தொழுகை இந்த நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த இரவில இந்த தொழுகையின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் விரும்பினார்களோ, இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு விரும்பினார்களோ, அது ஏதாவது நடந்திருக்கிறதா என்பதாக யோசித்து பார்த்தால் எதுவுமே நடைபெறவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி காண்பிக்கின்றான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகை என்ன செய்யும் தெரியுமா? மானக்கேடானவற்றை எல்லாம் தடுத்து நிறுத்தும். எதையெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடாது என்பதாக சொல்லி இருக்கின்றானோ, மானக்கேடானவையாக நம்முடைய உள்ளத்தில் எதையெல்லாம் நாம் நினைக்கின்றோமோ அதையெல்லாம் அது தடுத்து நிறுத்தும். அதே போன்று அல்லாஹ் தடுத்திருக்கவற்றிலிருந்தெல்லாம் இது ஒரு பெரிய தடுப்பு நடவடிக்கையை ஏற்படுத்தும். இன்று நாம் பார்க்கின்றோம், தொழுகின்றோம், ஆனால் அதற்கு அடுத்து இந்த உலகத்தில் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் நாம் செய்கின்றோம். தொழுது முடிஞ்சாச்சு, அல்லாஹ்ட்ட பொறுப்பு படைச்சாச்சு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாவங்கள் அத்தனையுமே அழிஞ்சு போச்சு, நம்ம போய் அடுத்த பாவத்துக்கு போலாம். அப்படியா? அப்படி தொழுகைக்கான அடிப்படை அதுதானா? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பாவம் செய்துவிட்டு திரும்ப திரும்ப வந்து தொழுது நம்முடைய அழுக்காறுகளை கழுவி கொள்ளக்கூடிய ஒரு அற்பமான ஒரு பொருள் அல்ல. ஒரு சோப்பை போல பூசின உடனே நம்முடைய அழுக்கு போயிருச்சு என்பது அல்ல. அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலான ஒரு தொடர்பு என்பது அப்படி ஒரு மலிவான ஒன்று அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் இந்த மிஅராஜ் பயணத்தில் அவர்கள் திரும்ப திரும்ப நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றார்கள். இந்த மிஅராஜின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான ஒரு உண்மையாக அவர்கள் அதை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய கடைசியிலே எப்படி சொல்லி காண்பிக்கின்றான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை தொழுகை என்பதாக சொல்லி தொழுதால் போதும் என்று கருதுகின்றீர்களே, வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பதுதான் மிகப்பெரியது. அல்லாஹ்வினுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்திலே அது நிலைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவன் எப்பொழுது பாவத்திலிருந்து தப்பிப்பான்? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டே என்னுடன் இருந்து கொண்டிருக்கின்றான். வஹு மஅக்கும் ஐனமா குன்தும். அதே போன்று அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அவன் எங்கிருந்தாலும் உன்னை பார்க்கின்றான் என்று உனக்கு தெரியவில்லையா? கழிவறையில் இருந்தாலும் பார்க்கின்றான். வேறு எந்த யாருமே இல்லாத ஒரு இடத்திலே ஒளிந்து கொண்டு ஒரு தவறை செய்தாலும் அவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். வஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், எல்லா பொருட்களையும் அவன் அதனுடன் இருந்து அதை பார்த்து கொண்டே இருக்கின்றான், அவற்றுடன் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படி என்றால் அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் வணங்கக்கூடியவர்களாக, நம்முடைய மஅபூதாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நாம் எப்படி உணர்கின்றோம் என்பதுதான் இங்கே நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அன்பிற்குரியவர்களே, நாம் ஆபிதாக இருக்கின்றோம், வணக்கசாலியாக இருக்கின்றோம். நமக்கான தேவைகள் என்ன என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதே போன்று நாம் என்ன வணங்க வேண்டும் என்பதும் நமக்கு தெரிகின்றது. இபாதத் என்றால் என்ன? தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இதுதான் இபாதத். இதைத்தான் நாம் இப்படி செய்தால் போதும் என்று நினைக்கின்றோம். ஆனால் மஅபூதாக யாரை வணக்கத்திற்குரியவனாக ஆக்கி கொண்டிருக்கின்றோமோ அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடனும் பிற படைப்பினங்களுடனும் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றான், அவனுடைய ஆற்றல் என்னவெல்லாம் செய்யும். வெறுமனே எங்கேயோ அரிசியிலே இருந்து கொண்டு நம்ம எப்படியாவது வாழ என்பதாக விட்டுவிடவில்லை. மிக சராசரியான மனிதர்களாக நம்மை விட்டுவிடவில்லை. இப்படியே வாழ்ந்து விட்டு ஒரு 60 70 ஆண்டு காலம் வாழ்ந்து விட்டு முடிந்து விடுவதற்காக நம்மை அனுப்பவில்லை. நமக்கு உள்ளே ரப்பு இருக்கின்றான் என்ற உணர்வு வந்தால் என்னென்னவெல்லாம் நடக்கும், இந்த உலகத்தில் என்னென்ன சாதனைகளை எல்லாம் நாம் செய்ய முடியும், அதைத்தான் இந்த மிஅராஜினுடைய இரவு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. அதைத்தான் நம்முடைய சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தொழுகையை தவறவிடக் கூடாது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் என்ன என்ன அந்த தொழுகைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அம்சங்களை எல்லாம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றான், அதையெல்லாம் சரியான முறையில நாம் கடைபிடிக்க வேண்டும். அதனாலதான் இகாமத்து ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகின்றேனோ அப்ப எப்படி நான் தொழுவதாக நீங்கள் பார்க்கின்றீர்களோ அப்படி நீங்கள் தொழுங்கள். நீங்களா மற்ற சமூகத்தினர் செய்வதை போல போற போக்கில் ஒரு கும்பிடு போட்டு போற வேலை இல்லை. இகாமத்து ஸலா, தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழ வேண்டும்? இன்ன ஸலாத்த கானத் அல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கின்றது. வெளித்தோற்றத்திலே வெளிப்படையாக லாகிராக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் கோர்வை செய்து பார்த்தால்
அதுவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லி தந்தார்களோ அப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும். எப்படி அவர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னை சமர்ப்பித்துக் கொண்டார்களோ அதில் கிஞ்சிட்டும் நாம் என்ன செய்ய முடியாது, இம்மி அளவு மாற்றம் செய்ய முடியாது. ஏதாவது ரக்காத்துல மூணு சஜ்தா செய்ய முடியுமா, அல்லது எனக்கு பிரியமா இருக்கின்ற ரக்காத்து 2 ருக்கு செய்ய முடியுமா? ஒன்றும் முடியாது. வெளி தோற்றத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அதேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார்கள். என்ன எதிர்பார்க்கின்றார்கள்? அகத்தில் நான் எப்படிப்பட்ட உணர்வு கொண்டவனாக இருந்தேன், அகத்தில் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக எப்படிப்பட்ட உணர்வு கொண்டவனாக இருந்தேன், அதைத்தான் இந்த மிஅராஜினுடைய பயணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காண்பிக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகை, இந்த மிஅராஜினுடைய பயணத்தை குர்ஆனிலே மிக அழகாக சொல்லி காண்பித்திருக்கின்றான். சூரத்துல் இஸ்ரா என்ற அத்தியாயத்தில், பனு இஸ்ராயீல் அத்தியாயத்தில் 1வது வசனமே எப்படித்தான் துவங்குகின்றது? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மக்கமா நகரத்திலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய அடியானை அல்லாஹ் அழைத்து சென்றார். அல்லாஹ் தான் அழைத்து சென்றார். இந்த செய்தியை மறுநாள் மக்களிடத்திலே சொல்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது வந்த பொழுது அப்பொழுது அந்த மக்கள் யாருமே நம்பவே இல்லை. அப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே கேள்வி எழும்பியது, நாங்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு செல்வதென்றால் கிட்டத்தட்ட 30 நாட்கள் ஒட்டகத்திலே பயணம் செய்ய வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒரு இரவிலே சென்று விட்டு வந்ததாக சொல்கிறீர்கள். ஹதீஸில் என்னென்னவெல்லாம் வந்திருக்கின்றது? ஒரு தாழ்பால் ஆடி அது முடிப்பதற்கு, ஒரு கதவு பூட்டுறோம், அந்த தாழ்பால் ஆடுது இல்லையா, அந்த தாழ்பால் ஆடி முடித்ததற்கு அந்த அவகாசத்திலே அது முடிந்து விட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அது நடந்து விடுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. யாருக்கு சாத்தியம்? அல்லாஹ்விற்கு சாத்தியம், நமக்கல்ல. மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் மனிதராக பார்த்தால் மிஅராஜ் பயணத்திற்கான சாத்தியம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன்தான் இயக்குகின்றான், அவர்களை பார்த்து கொண்டே இருக்கின்றான். அவர்கள் அல்லாஹ் தன்னோடு இருக்கின்றான் என்ற வலிமையின் மூலமாகத்தான் அவர்கள் பயணம் செய்தார்கள். அன்பிற்குரியவர்கள், அதனால்தான் அல்லாஹ் என்ன வார்த்தை அங்கே பயன்படுத்தி காண்பிக்கின்றான்? சுபஹான என்ற அந்த வார்த்தையை சொல்லி காண்பிக்கின்றான். சுபஹான என்பதாக இங்கே தஸ்பீ ஓதுறாங்கல்ல, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், வெறுமனே தஸ்பீ மணி உருட்டுற அந்த கதை இல்லை. சுபஹானல்லாஹ் என்றால் என்ன பொருள்? இந்த உலகத்திலே எதுவெல்லாம் அசாத்தியமானதோ, மனிதர்களால் முடியாததாக இருக்கின்றதோ, அல்லாஹ்வை தவிர உள்ள அத்தனை அந்த படைப்பினங்களுக்கும் சாத்தியம் இல்லாததாக இருக்கின்றதோ அத்தனையும் அல்லாஹ்விற்கு சாத்தியமான ஒன்று. சுப்ஹானல்லாஹ், அவன்தான் அதை செய்கின்றான், அவன்தான் அதை சாதிக்கின்றான். குர்ஆனிலே நீங்கள் எங்க இடத்திலே சுப்ஹானல்லாஹ்வை நீங்கள் எடுத்து பாருங்கள், அத்தனையும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றை சொல்லும். அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும். அவன் தனித்தவனாக இருந்து அதை அவன் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான ஒரு விஷயம் என்னவென்றால், அண்ணல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் திகழ்கின்றார் என்பதை இந்த இரவில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிரூபணம் செய்து காண்பிக்கின்றான். அஸ்ரா பி அப்திஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதாக குர்ஆனிலே சொல்லவில்லை. பெருமானார் அவங்களா போறாங்க அப்படின்னு சொல்லல. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் அவன்தான் அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றான். அல்லாஹ்தான் அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றான். அல்லாஹ்விற்கு அது சாத்தியமான ஒன்று. அல்லாஹ்வால் மிக நுணுக்கமான அந்த நேரத்தில் அதை செய்துவிட முடியும். குர்ஆனிலே நமக்கு ஆதாரங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற ஞானம் என்னவெல்லாம் செய்யும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அந்த பரிவாரம், அவர்களுடைய அந்த அமைச்சரவையில ஜின்களும் இருந்தது, மனிதர்களும் இருந்தார்கள். குர்ஆன்ல ஆயத்து வருதா இல்லையா? அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி காண்பிக்கின்றான்? அந்த பல்கீஸ் அரசியினுடைய அந்த சிம்மாசனத்தை யார் மிக விரைவாக கொண்டு வர முடியும்? கபலா யஅத்தியனி, நான் இங்கிருந்து செல்வதற்கு முன்பாக யார் கொண்டு வர முடியும்? நான் இந்த அமைச்சரவையிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாக உடனடியாக இஃப்ரீத்து மினல் ஜின் வர்க்கத்தை சார்ந்த இஃப்ரீத் என்ற ஒன்று எழுந்து என்ன சொன்னது? நீங்கள் இங்கிருந்து எழுந்து செல்வதற்கு முன்பாக நான் அதை கொண்டு வர முடியும், கொண்டு வந்து சேர்க்க முடியும். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட யாருக்கு சக்தி அதிகம்? ஜின்களுக்கு சக்தி அதிகம். கிராமங்கள்ல எல்லாம் போய் பார்த்தா கல்லிலேயே கட்டின பள்ளிவாசல்லாம் இருக்கு, நீ பார்க்கலாம். அந்த கடற்கரை ஓரங்கள் கிராமங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஜின் பள்ளிவாசல் சொல்லுவாங்க. ஜின்னு கட்டின பள்ளிவாசல், அது ஜின்னு தாங்க கட்டி இருக்க முடியும், அவ்வளவு உறுதி, நூற்றாண்டு கடந்தும் அது அப்படியே நிலைத்திருக்கு. இப்படி எல்லாம் சொல்றதை கேட்டிருக்கலாம். மனிதர்களை விட வலிமையில் எது சிறந்தது என்று கேட்டால் ஜின்கள் என்பதாக சொல்லலாம்.
ஆனால் அங்கே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இன்னொரு விஷயத்தை மிக முக்கியமான ஒன்றை சொல்லி காண்பிக்கின்றான். காலல்லதி இன்தஹு இல்மு மினல் கிதாப், அல்லாஹ்விடத்திலிருந்து ஞானத்தை பெற்ற ஒருவர். அல்லாஹ்விடத்திலிருந்து ஞானத்தை கல்வி ஞானத்தை அல்ல, அல்லாஹ் நம்மோடு இருந்து கொண்டு நம்மை அவன்தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய சக்தியின் மூலமாக அல்லாஹ் நம்மை நம்முடைய இயல்புக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செய்ய வைப்பான். நம்முடைய இயல்புக்கு அப்பாற்பட்டவற்றை செய்ய வைப்பான். வலிமார்கள் செய்கின்றார்கள், நபிமார்கள் செய்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் அம்பியா மட்டுமல்ல, சய்யிதுல் அவுலியாவாக இருந்தார்கள். வலிமார்கள் இறைநேசர்களுக்கும் தலைவராக திகழ்ந்தார்கள். அவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற நடைமுறைகளை மேற்கொள்கின்றான். அது அல்லாஹ்வினுடைய சக்திக்கு உட்பட்ட மகத்தான ஒரு அம்சம். எனவேதான் அங்கே அல்லாஹ் என்ன சொல்கின்றான், காலல்லதி இன்தஹு இல்மு மினல் கிதாப், கல்வி ஞானம் பெற்ற ஒருவர் எழுந்து சொல்கின்றார். ஆசிப் பின் பர்ஹயா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனிதர் ஜின்னை போன்ற மகத்தான சக்தி பெற்றவர் அல்ல, மாறாக இயல்பான ஒருவர். ஆனால் அவரிடத்திலே கல்வி ஞானம் இருந்தது. எத்தகைய கல்வி ஞானம்? அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வு இருக்கும் என்றால் நம்மால் அது நிச்சயமாக முடியாது. ஆனால் அல்லாஹ்வினுடைய வலிமையால் அது சாத்தியமான ஒன்றுதான். அல்லாஹ்வினுடைய வலிமையால் சாத்தியமான ஒன்றுதான். அவர் உடனே என்ன சொல்கின்றார், கண்ணிமைப்பதற்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுறாங்க. நீங்க உட்கார்ந்து இந்த சபையிலிருந்து எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி இல்ல, பல்கீஸ் அம்மையாரினுடைய அந்த சிம்மாசனத்தை நான் எப்பொழுதே கொண்டு வந்து காட்டுவேன். கண் இமைப்பதற்கு முன்னால் கொண்டு வந்து, அல்லாஹ்வினுடைய சக்திக்கு அது சாத்தியமானது. உடனடியாக கொண்டு வந்து வச்சுட்டார். வச்சதோடு மட்டுமல்லாமல் என்ன சொன்னதாக குர்ஆன் சொல்லுகின்றது, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய அல்லாஹ்வினுடைய அந்த ஃபضலால் தான் இது சாத்தியம், என்னால் இது சாத்தியம் அல்ல, என்னுடைய சக்திக்கு உட்பட்ட ஒன்று அல்ல. தால ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, மிக மகத்தான அந்த செய்திகளை எல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வு என்ன செய்யும் என்பதை குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லுகின்றது. அதே போன்றுதான் துல்கர்னைன் அவருடைய வரலாற்றிலும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். கஹ்ஃப் அத்தியாயத்திலே கடைசியில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், யாஜூஜ் மாஜூஜ் என்ற அந்த மகத்தான மனிதர்களுக்கு எதிரான அந்த சமுதாயத்தினரை, மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு மிக மகத்தான ஒரு அணையை போன்ற இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே அணையை, தடுப்பணையை ஏற்படுத்தி அவர்கள் இந்த பக்கம் பூமி பகுதிக்கு வரவிடாத அளவிற்கு யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரை தடுத்து சத்து அணையை அவர்கள் ஏற்படுத்தியதற்கு பிறகு அவர்கள் இது ஒரு பெரிய மன்னர் மக்களை எல்லாம் திரட்டி இதை செஞ்சிட்டார் என்பதாக ஒருபொழுதும் அவர்கள் சொல்லவே இல்லை. யாஜூஜ் மாஜூஜ் என்ற அந்த குழுவினர் மனிதர்களை அழித்தொழிக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு கொரோனா கிருமியெல்லாம் வருது இல்லையா, எங்கிருந்தோ பரப்பிச்சு உலக நாடுகளையே கட்டி போட்டுருச்சு. யாஜூஜ் மாஜூஜ் ஒண்ணு நடக்குமா, அப்படி எல்லாம் வருமா? யோசித்து பார்த்தால் நம்ம கண்ணுக்கு முன்னாலே சாட்சி இருக்கு. கொரோனா என்ற ஒரு சாதாரணமான கிருமி, வைரஸ் கிருமி, அது நம்ம எப்படி எல்லாம் ஆட்டி படைக்கின்றது. இன்னைக்கு மக்கள்ல பல பேருக்கு கேன்சர் போன்ற நோய்கள் வருது. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஷிஃபாவை கொடுக்க வேண்டும். சின்னஞ்சிறு கிருமி அது எப்படி எல்லாம் நம்மை துளைத்தெடுக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிருமிகளை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்கள், அவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அவற்றிலிருந்து பாதுகாப்பை ஒவ்வொரு சுபூ தொழுகையிலும் இமாம்கள் ஓதி துஆ செய்து பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் அதெல்லாம் நமக்கு சான்றாதாரமாக இருக்கின்றது. யாஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு கூட்டத்திலிருந்து இந்த உலகத்திலே வருவார்கள். அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது மனிதர்களால் மட்டும் சாத்தியமாக கூடிய ஒன்று அல்ல. மாறாக அவர்கள் அங்கே என்ன சொன்னார்கள், ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, அல்லாஹ்வினுடைய கருணையால் தான் அது சாத்தியம். ரப்பு நம்மோடு இருக்கின்றான் என்றால் அப்பொழுது மகத்தான சாதனைகளை நாம் மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே சாதிக்க தகுந்த அத்தனை விஷயங்களையும் செய்ய முடியும். குர்ஆனிலே வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்றது, மனிதகுல வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். பைத்துல் முகத்தஸ் இன்று என்ன நிலைக்கு ஆளப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய இரவிலே போய் தொழுத இடம் நாம் யோசித்து பார்த்தால் எவ்வளவு அபாயகரமான ஒரு நிலையில் இருக்கின்றது. காசா மக்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றார்கள், அங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது, குளிர்காலமும் கூட. அந்த மக்கள் எல்லோரும் கூடாரங்களிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நெற்றியை வைத்து தொழுவதற்கு அங்கே இடமில்லை, சகதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதி. ஆனால் அன்பிற்குரியவர்களே, அந்த பைத்துல் முகத்தஸ் இன்று எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக கைப்பற்றப்பட்ட ஒரு நிலையில, அபகரிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கின்றதோ, அத்தகைய பைத்துல் முகத்தஸை இஸ்லாமியர்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டுவதற்கு யார் முயற்சித்தார்களோ அவர்களும் அவர்களுடைய சக்தியால் அதை கொண்டு வந்து விடவில்லை. மாறாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வு கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள், அதை கைப்பற்றினார்கள். வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஞான குருவாக திகழ்ந்த ஷேக் நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வழிகாட்டுதலிலே
அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற கல்வி ஞானத்தை பெற்றார்கள். மய்யத்தினுடைய எதிராக ரப்பு என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த கல்வி ஞானம் மகத்தான சாதனைகளை ஒரு மனிதனை செய்ய வைக்கும். ஒரு நன்மையை செய்வதற்கும் அது தூண்டுதலாக அமையும். இன்னைக்கெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கலாம், தொழுவது எவ்வளவு சிரமமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், சோம்பேறிகளை போல தொழுகின்றோம். இறையச்சம் இல்லாத இருக்கக்கூடிய நிலையில அது எவ்வளவு பாரமான ஒன்றாக, வைநகால கபீரத்துன் இல்லாமல் ஹாஷியின் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அது எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்? உள்ளச்சம் உடையவர்களுக்கு தான் தொழுகை என்பது மிக மிக எளிதானது. உள்ளச்சம் இல்லாதவர்களுக்கு பாரமான ஒன்று. தொழுகையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும், வெளியே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, முடிஞ்ச கடைசி ரக்கத்துல போய் சேர்ந்துக்கலாம் நினைப்பாங்க. அதுவும் இல்லாம பதுநசீபா போகக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த ஹுஷு, இறையச்சம், இறை உணர்வு, நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான், அவன் தான் நம்மை வாழச் செய்கின்றான், நம்மை படைத்து நமக்கு ரிஸ்க் அளிப்பவர் அவனாகத்தான் இருக்கின்றான். முதப்பிர காயினாத், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களினுடைய ஒட்டுமொத்தமான அந்த கட்டுப்பாடும் அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அது சின்னஞ்சிறு வைரஸ் கிருமியாக இருந்தாலும் சரி, பெண்ணம்பெரிய மலையாக இருந்தாலும் சரி, அத்தனையும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்ற அந்த கல்வி ஞானம் இருக்கின்றதே, அதுதான் சாதனைகளினுடைய மையப்புள்ளியாக அமைந்திருக்கின்றது. சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி இரவு நேரங்களிலே வலம் வருவார்கள். அவர்களுடைய படை பரிவாரங்கள் எல்லாம் பைத்துல் முகத்தஸினுடைய பகுதியில கூடாரம் அடித்து தங்கி இருப்பார்கள். சில இளைஞர்கள் களியாட்டங்களில் ஈடுபடுவார்கள், பாடல் பாடுவது, ஆடிக்கொண்டிருப்பது, இப்படி எல்லாம் இருப்பார்கள். சொல்லுவார்கள், இவர்களால் தான் தோல்வி வந்து சேருகின்றது. இன்னும் ஒரு பகுதிக்கு போய் பார்ப்பார்கள், அங்கே பார்த்தால் எல்லோரும் தொழுது கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி கொண்டிருப்பார்கள். ரப்பே, எங்களுக்கு இயலாத ஒரு காரியம் இது. பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பது என்பது எப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்களுக்காக சாத்தியமானது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்களுக்கு தான் அது சாத்தியமானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலஸ்தீன பகுதியிலே அவர்கள் தங்களுடைய அந்த குதிரையிலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது வரக்கூடிய நேரத்தில் கூட எந்த அளவிற்கு பணிவோடு இருந்தார்கள்? அவர்களுடைய பணியாளர் குதிரையின் மீது இருந்தார். அந்த ஒரே ஒரு குதிரை தான், 2 பேர்த்துக்கும் மாறி மாறி அவங்க பயணிச்சு வந்தாங்க. கொஞ்ச தூரம் நீ போறது, இன்னும் கொஞ்சம் தூரம் நான் வருவேன் என்பதாக சொல்லி வரக்கூடிய அந்த நிலை. அப்பொழுது அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு உள்ளே வரும் பொழுது மேல யார் உட்கார்ந்திருக்கார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணியாளர் உட்கார்ந்திருக்கார். உடனே அவர் தான் ஜனாதிபதி நினைச்சுக்கிட்டு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அவருக்கு போய் மரியாதை செஞ்சாங்க. நான் இல்ல, இவங்க தான் ஜனாதிபதி, இவங்க தான் ஜனாதிபதி. அவர் பணிவை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்யுங்கள். இப்படி ஹஜரத் உமர் வந்தால் அவர்கள் தங்களுடைய ரப்பு தன்னோடு இருக்கின்றார் என்ற உணர்வோடு அவர்கள் வந்தால், தன்னுடைய பணியாளருக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்பவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அவர்களும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை அவருடைய காலடியிலே அந்த சமூகம் சமர்ப்பித்தது, கிறிஸ்தவ சமூகம் சமர்ப்பித்தது. நீங்கள் தான் இதை ஆளுவதற்கு தகுதி உடையவர்கள், இந்த மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவதற்கு நீங்கள் தான் தகுதி உடையவர்கள். அப்பொழுது போய் சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற தேவாலயம் இருக்கின்றது, அங்கே போய் வேணாலும் நீங்க தொழுதுக்குங்க, நீங்க பயன்படுத்திங்க. மறுத்து விட்டார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு தேவாலயத்தில் நான் தொழுவேன், தொழுதற்கு பிறகு இது உமர் தொழுத இடம் என்பதாக சொல்லி அங்கே நாளைய தினம் ஒரு பள்ளிவாசலை கட்டுவார்கள், இது உமர் தொழுத இடம் என்பதாக. அது ஒரு தேவாலயத்தினுடைய அந்த நெறிமுறைகளுக்கு மாற்றமான ஒன்றாக, அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்ற காரணத்தினால் வெறும் பகுதியிலே அவர்கள் ஒரு கட்டாந்தரையிலே போய் தொழுதார்கள். அது மஸ்ஜித் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இஸ்லாமிய வரலாறு. எந்த ஒரு ஆட்சியாளரும், அது பாபராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆட்சியாளரும் வேறொரு தேவாலயத்தினுடைய வேறொரு ஆலயத்தினுடைய பகுதியிலே பள்ளிவாசலை நிர்மாணித்திருப்பார்கள் என்பதற்கு இஸ்லாமிய வரலாற்றில் சிந்திப்பதற்கு கூட இடம் கிடையாது, சிந்திப்பதற்கு கூட இடம் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வு கொண்டவர்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வோடு அவர்கள் ஒருபொழுதும் இறைவனுக்கு மாற்றமான அவனுக்கு பிடித்தமில்லாதவற்றில் ஈடுபட மாட்டார்கள். ரப்பு நீதியை நிலைநிறுத்தக்கூடியவன், அனைத்து சமூகங்களுக்கான நீதியை நிலைநிறுத்தக்கூடியவன். அந்த சமூகத்திற்கு அநீதியை ஒருபொழுதும் நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்திருக்க மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களை, இதை ஏன் இங்கே நாம் குறிப்பிட வேண்டி இருக்கின்றது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கல்வி ஞானத்தை கொடுத்திருந்தான். அந்த ஞானத்தின் மூலமாக ரப்பு தன்னோடு இருக்கின்றார்கள் என்ற உணர்வை பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு திரும்ப திரும்ப அவன் சொல்லி காண்பிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ் என்பது நமக்கு ஞானவான்கள் சொல்லித் தருகின்றார்கள், அது தன்ஸீஹ், அல்லாஹ்வுக்கு மட்டுமே, அல்லாஹ் மட்டுமே இருக்கக்கூடிய நிலை. இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு ரப்பு மட்டும்தான் இருந்தான், அவன் மட்டும்தான் இருந்தான். அதற்கு பிறகுதான் சூரிய சந்திரனங்களாக இருக்கட்டும், கிரகங்களாக இருக்கட்டும், படைப்பினங்களாக இருக்கட்டும், அனைத்தும் படைக்கப்பட்டது. அவன் மட்டும்தான் இருந்தான், அவன் தனித்தவன்.
அவனும் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கின்றதே, அதைத்தான் தன்சீஹ் என்பதாக சொல்லி சுப்ஹானல்லாஹ் என்பதாக அவன் தனித்த ஆளுமையிலும் அவனுடைய தன்மைகளிலும் அவனுடைய செயல்பாடுகளிலும் தனித்து நிற்கக்கூடியவனாக இருக்கின்றான். குர்ஆன் அதை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, இந்த உலகத்தில் வலிமை என்று ஒன்று இருக்கும் என்றால் அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தமானது. அல்லாஹ்விற்கு மட்டும்தான். நம்மகிட்ட கொஞ்சம் வலிமையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். இது ரொம்ப கொஞ்ச காலத்துக்கு அமானிதமா கொடுத்து வச்சிருக்கிறான். குழந்தையா இருக்கும்போது நம்மிடத்துல அந்த வலிமை இருக்காது. இளைஞர்களாக வளர வளர அல்லாஹ் கொஞ்சம் சக்தியை கொடுப்பான். பலவீனர்களாக மாறிவிட்டால், வயது முதிர்ந்தவர்களாக மாறிவிட்டால் மறுபடியும் பலவீனத்தை அடைந்து விடுவோம். ஒரு குழந்தை இடத்துல இருந்த அதே பலவீனம் நம்மை தொற்றிக்கொள்ளும். இடையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொஞ்சம் போல வலிமையை கொடுத்திருக்கின்றான். அந்த வலிமை அது எப்படி நமக்கு பயன்படுத்தப்பட வேண்டும், அது இபாதத்துகளிலே உணர்வாக அது மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மிஅராஜினுடைய நிகழ்ச்சியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மகத்தான முறையில் அவன் அதை சொல்லித் தருகின்றான். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காண்பிக்கிறார்கள், லகது உஸ்ரிய பி இலா பைத்துல் முகத்தஸ், என்னை பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்பட்டது. அல்லாஹ் தான் அழைத்து சென்றான், நான் போனேன் என்பதாக சொல்லவே இல்லை. நான் போனேன், நான் போய் அந்த காரியத்தை சாதிச்சேன், என்னால் அது முடியாது. மனிதராக நான் பிறந்திருப்பதன் காரணத்தினால் மனிதர்களுக்கு உரிய அந்த இயல்போடு தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் ரப்பு என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த நிலை இருக்கின்றது அல்லவா, அதால் எதுவும் சாத்தியம். நிமிடத்திலே என்னால் பைத்துல் முகத்தஸை சென்று சேர முடியும். கண் சிமிட்டக்கூடிய நேரத்திலே வானத்திற்கும் நான் சென்று சேர முடியும். ரப்பு என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த ஒரு நிலையில அது எனக்கு சாத்தியம். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லி காண்பிக்கின்றார்கள். கேட்டவங்க எல்லாம் அந்த நேரத்தில் கேள்வி எழுப்புனாங்க, ஒரு மாத பயண தூரம் ஒட்டகையில போன ஆகுமே, அந்த இடத்துக்கா நீங்க போனீங்க? சித்திகீன்களுக்கு அதுல சந்தேகமே கிடையாது. உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அபூபக்கர் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது உண்மைதான். அதுல எந்த அசாத்தியத்திற்கு வேலை இல்லை. ஏன்னா ரப்பையும் புரிஞ்சவங்க, ரப்புடைய ரசூலையும் புரிஞ்சவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி யாருக்கு தெரியும்? அபூபக்கர் நாயகத்துக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய ரப்பையும் தெரியும். அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அபூபக்கர் நாயகம் தான் பெருமானாருக்கு பின்னால் முதலே இமாமத்திற்கு வந்தவர்கள், முதல் கலீஃபாவாக வந்தவர்கள். தக்வாவிலே பெருமானாருக்கு பிறகு இறை உணர்விலே தன்னோடு ரப்பு இருக்கின்றான் என்ற உணர்வை அடைவதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யார்தான் முதன்மையானவர்? அபூபக்கர் நாயகம் தான் முதன்மையானவர். அவர்களுக்கு சந்தேகமே கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அப்படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வலிமையை அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றான். அது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பயணத்திலே எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு நிலைப்பாட்டை குர்ஆன் நமக்கெல்லாம் சொல்லி காண்பிக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் அவர்களை தன்னுடைய அப்தை, அங்கேயும் அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். நாம இபாதத் செய்யறோம், வணக்க வழிபாடுகள் செய்கின்றோம். அதுல என்னென்னவெல்லாம் தக்பீர் கட்டும் போதே நமக்கு பல சமயங்கள்ல என்ன தொழுகிறன்னு அந்த இடத்துல தெரியாம போயிருது. லுஹர் அசர்னு சொல்லி இமாமுக்கு பின்னாடி தொழுதோம்னா தப்சம் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன போயிரும், என்ன எதுக்கு தக்பீர் கட்டணும்னு பல சமயங்கள்ல தெரியாது. ஏன்னா பல வக்த சேர்த்து கலா செய்யற பழக்கம்லாம் நம்மள்ட்ட இருக்கு இல்லையா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ரப்பை எப்படி நாம் அந்த இடத்தில் அணுக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, தொழுகை என்பது ஏதோ ஒரு விளையாட்டான ஒன்று அல்ல. இந்த தொழுகையை தான் ஸலாத்து மிஅராஜுல் முஃமின் என்பதாக பெருமானார் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதருக்கு அது ஒரு மிஅராஜ் பயணத்திற்கு சமமான ஒன்று, இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு சமமான ஒன்று. அதனாலதான் நமக்கு குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இக்ரா அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில் என்ன சொல்கின்றான்? வஸ்ஜுத், நீங்கள் சஜ்தா செய்வீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நீங்கள் அடைந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய உங்களோடு ரப்பு எப்படி இருக்கின்றான் என்ற அந்த உணர்வை நீங்கள் அடைந்தவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். யாருக்காவது அந்த உணர்வு வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்மளை யாராவது விரல் விட்டு சொல்ல முடியுமா? அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தர வேண்டும். தொழுகையிலே ரப்பு நம்மோடு இருக்கின்றான் என்ற அந்த உணர்வை அல்லாஹ் தொழுகையிலே வைத்திருக்கின்றான். குர்ஆன்ல திரும்ப திரும்ப அல்லாஹ் பல வசனங்களிலே சொல்லுகின்றான், வகால அல்லாஹு இன்னி மஅக்கும் லைன் அக்கம்தும் ஸலாம், தொழுகையிலே நீங்கள் நிற்கின்றீர்கள் என்றால் நான் உங்களோடு இணைந்து கொண்டு விடுகின்றேன், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற உணர்வை நான் தருகின்றேன். அப்ப ரப்பு நம்மளோடு இருக்கின்றான் என்ற உணர்வின் மூலமாக பெருமானார் எதை சாதித்தார்களோ, நம்முடைய முன்னோர்கள் எதை சாதித்தார்களோ, உமர் நாயகம் எதை சாதித்தார்களோ, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி எதனை சாதித்தாரோ, அதுல 1,00,000 1 மடங்காவது நம்ம சாதிக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு வர வேண்டாமா? நிச்சயமாக வர வேண்டும். அதற்கு உரிய உணர்வை நாம் அடையக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொழுகையில உண்மையான உயிர் உண்டாகும்.
அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை சொல்லி காண்பிக்கின்றான்? தன்னுடைய தூதரை அந்த மேராஜ் பயணத்தில் அழைத்து சென்றேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அந்த அரபு சாம்ராஜ்யத்தினுடைய மகத்தான மன்னரை அழைத்துக் கொண்டு நான் சென்றேன் என்று அந்த இடத்திலே சொல்லவில்லை. தன்னுடைய அப்தை அழைத்துக் கொண்டு சென்றேன் என்று சொல்கின்றான். அப்த காமில், ஒரு பரிபூர்ணத்துவம் பெற்ற அடிமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஒரு பரிபூர்ணத்துவம் பெற்ற அடிமை. அல்லாஹ் விரும்பியதை தவிர வேறு எதுவும் அந்த அடிமை செய்ய மாட்டார். அல்லாஹ் எதை சொல்லுகின்றார்களோ அதைத்தான் அவர்கள் பேசுவார்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாயை திறந்தாலே ரப்பு எதனை வகையாக கொடுப்பானோ அதனை தவிர எதையும் பேச மாட்டார்கள். சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களிடத்திலும் ரப்பை அவர்கள் அந்த இடத்தில் ரப்பினுடைய வெளிப்பாட்டை பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டுதான் இவையெல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றது. காணும் இடமெங்கும் உமர் புலவர் நாயகம் சொல்லுகின்றார்கள், காணும் இடமெங்கும் ஹக்கனின் சுஹூத் என்ற பார்க்கும் இடத்திலெல்லாம் ஹக்கு தஆலா அல்லாஹு தஆலாவினுடைய சுஹூத் காட்சிதான் அளிக்கிறது என்று பேணி சுஹூத் செய்து மிகவும் கவனத்தோடு அவற்றை எல்லாம் பார்த்து பயன்பெறுவது எக்காலம்? உமர் நாயகம் அவர்கள் கேட்கின்றார்கள். உமர் புலவர் நம்ம பகுதியில் இருந்தவங்க தான். ஆன்மீக உணர்வு தலை தோங்கிய அந்த காலகட்டத்திலே இந்த பகுதியில மார்க்கத்திற்கான சேவை புரிந்தவர்கள். அன்பிற்குரியவர்கள், இதை ஏன் இங்கே நினைவு கூறப்படுகின்றது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய ஒரு வாழ்வியல் நெறிமுறையை நமக்கு முழுமைப்படுத்தி கொடுத்து விட்டு சென்றார்கள். வெறுமனே இன்றைய இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, தொழுகிற ஒன்று ஜக்காத்து ஹஜ்ஜுங்க, ஹஜ்ஜு செஞ்சுட்டா அவர் சொர்க்கத்துக்கு நேரா போயிடுவாரு, அரிசியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை பார்த்துருவார், அத்தோடு இஸ்லாம் முடிந்து போய்விட்டதா? இன்று நம்மிடத்தில் இபாதத்துகளின் மூலமாக என்ன என்ன மேன்மைகள் எல்லாம் கிடைக்க வேண்டுமோ, எத்தகைய இறை நெருக்கம் நமக்கு கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்காமல் இருப்பதற்கு இந்த உணர்வற்ற ஒரு நிலை ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஒவ்வொன்றாக அந்த இடத்திலே அவன் சொல்லி காண்பிக்கின்றான். பெருமானார் எப்படி எல்லாம் இருந்தார்கள் தெரியுமா? தன்னுடைய அப்த காமில் முழுமை பெற்ற அடியானை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய நாளிலே அந்த மிஅராஜ் பயணத்திற்கு அழைத்து சென்றான். குர்ஆனில் அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், மா கதபல் ஃபுஆது மா ரஆ, மா கதபல் ஃபுஆது மா ரஆ. அவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா? அவர்கள் பார்க்கும் எதையுமே, இந்த உலகத்திலே எதை பார்த்தாலும், மறுமையில அவர்கள் அழைத்து சென்றப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே எதனையெல்லாம் அவர்கள் பார்த்தார்களோ அது அத்தனையும் அவர்கள் உண்மை என்றே நம்பினார்கள். அல்லாஹ்தான் இவற்றை எல்லாம் வெளிப்படுத்துகின்றான், வேறு யாராலும் அவற்றை வெளிப்படுத்த முடியாது. சொர்க்கத்தை காண்பிக்கப்பட்டது, நரகத்தை காண்பிக்கப்பட்டது, அல்லாஹ்வினுடைய ஜலாலியத் கோபம், அவனுடைய தண்டனை எப்படியெல்லாம் அமையும் என்பதாக காண்பிக்கப்பட்டது. உறவினர்களை துண்டித்தால், இன்னும் மார்க்க நெறிமுறைகளின் அடிப்படையில் வட்டி வாங்கினால், இன்னும் எந்த அடிப்படையில் எல்லாம் மனிதர்கள் தண்டிக்கப்படுவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனையும் மேராஜ் பயணத்தில் காண்பிக்கப்பட்டது. சொர்க்கத்தினுடைய அந்த சுபசோபனங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. பெருமானாருடைய நிலை எப்படி இருந்தது? சிந்தனையில் கூட இவற்றிலே அவர்களுக்கு மாற்றமான எதையும் அவர்கள் சிந்தித்ததே கிடையாது. மா கதபல் ஃபுஆது மா ரஆ. அவர்கள் பார்த்த ஒவ்வொன்றையும் அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் நம்பினார்கள், பொய்ப்பித்ததே கிடையாது. குர்ஆன் அவர்களுக்கு சான்றளிக்கின்றது. அல்லாஹ்வால் மட்டும்தான் இது சாத்தியம். இந்த சொர்க்கத்தை உருவாக்குவது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சாத்தியமானது. இந்த நரகத்தை உருவாக்குவதும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சாத்தியமானது. இதிலே வேறு யாருக்கும் இணை துணைகளை நாம் கொண்டு வந்து சேர்த்து விட முடியாது. வானவர்களால் சேர்ந்து உருவாக்கினாங்கன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு சுபசோபனமான ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் நமக்கு அப்படித்தான் எடுத்துரைக்கின்றது. இன்னா அர்சல்னாக ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நம்ம ரஹ்மத்துல் ஆலமீனை நம்ம உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். வலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். உண்மையை உண்மை என்று நம்ப வேண்டும். உண்மையை உண்மை என்று அதில் கிஞ்சிற்றும் நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. ஒரு வரலாற்று நிகழ்ச்சி ஒன்றை சொல்வார்கள். கலீஃபா ஹாரூன் ரஷீத், நமக்கெல்லாம் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி எல்லாம் தெரியுது. ஆனால் அதில் எந்த அளவிற்கு நாம் உண்மையானது என்று நினைக்கின்றோம், அதற்காக நாம் தியாகம் செய்கின்றோம். இன்னைக்கெல்லாம் ஒரு பள்ளியாசை கட்டதுன்னா வந்து சொல்றாங்க, பள்ளியாசலுக்காக நீங்கள் பணம் செலவு செய்தால் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை. கொடுக்கிறவர் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, போறவர் போயிடுவார். அவர் பாட்டு ஒரு பைசா கூட செலவழிக்காதவங்களா இருக்கத்தான் செய்யறாங்க. உண்டா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அப்படி என்றால் நாம் அல்லாஹ் நமக்கு உண்மை என்று சொல்லி இருக்கக்கூடியதையெல்லாம் நாம் அந்த அளவுக்கு தான் உண்மைப்படுத்தணும். அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு வாக்குறுதிகளாக வழங்கி இருக்கின்றன அவற்றிற்கெல்லாம் நாம் அதுக்கு அளிக்கக்கூடிய மதிப்பு என்பது அவ்வளவுதான். கலீஃபா ஹாரூன் ரஷீத் தன்னுடைய மனைவியார் சுபைதா அம்மையார் அவர்களோடு அவர்கள் அந்த மாலை நேரத்தில் அவர்கள் வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு பெரிய ஷேக் வாழ்ந்தாங்க, பெஹ்லூல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷேக் இருந்தாங்க. அவர் என்ன செய்வாரு, அன்றாடம் உஜீபனத்திற்காக சாப்பாட்டுக்காக அவர் செய்யக்கூடிய ஒரு வேலை, ஏதாவது ஒரு பொருளை செஞ்சுதானே சாப்பிட்டு வரணும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சாப்பிடணும்.
அப்போ அவர் செஞ்ச வேலை என்ன? மணல் வீடு கட்டுவார். ஒரு சின்ன சின்னதா என்ன செய்வாரு? மணல் வீடு கட்டுவார். வந்து பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவார், இந்த மணல் வீடு யாருக்காவது வேணா வாங்கிக்க. மணல் வீட்டை போய் யாராவது வாங்குவாங்களா? அப்போ ஹாரூன் ரஷீத் பாஷா வந்தாங்க. மணல் வீடு எவ்வளவு? ஒரே ஒரு திரகம் கொடுங்க. அவர் உனக்கு வேற வேலை இல்லப்பா, தினமும் இதே தான் வேலை. இது மணல் வீடு அலை வந்தால் என்ன செஞ்சிடும்? உடனே போயிடும். அப்படித்தானே? மணல் வீடு எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும்? அது அழகா எவ்வளவுதான் கட்டினாலும் இன்னைக்குள்ள மணல் சிற்பம்லாம் செய்யறாங்க. அது ஒரு பெரிய கலையா உருவாயிருக்கு. அதுக்கு ஆயுசு மிக மிக குறைவு. ஈசலை போல ஒரு வாழ்க்கை. மழை வந்தால் ஈசல் வரும், மழை போயிடுச்சுன்னா ஈசல் பூரா செத்து போயிடும். அது போல மணல் வீட்டுக்கு எவ்வளவு நேரம் தான் வாழ்க்கை? ஒரு நாள் வாழ்க்கை, உடனே அது அழிஞ்சு போயிடும். அப்படி இருக்கக்கூடிய நிலையை அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் புறக்கணிச்சிட்டு, உனக்கு ஒரு வேலை இல்லப்பா என்னத்தையா சொல்லுவேன்னு போயிட்டாங்க. பின்னாடியே அம்மா சுபைதா வந்தாங்க. யாரு? கலீஃபா ஹாரூன் ரஷீத் பாஷாவுடைய மனைவியார் சுபைதா அம்மையார் வந்தோடனே, அம்மா நீங்க இந்த மணல் வீட்டை வாங்கிக்கிறீங்களா? எவ்வளவு? ஒரே ஒரு திரகம், ஒரே ஒரு திரகம் வெள்ளி நாணயம். அப்படியா? உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய ஊழியர்கிட்ட அந்த பணத்தை கொடுக்க சொல்லி மணல் வீட்டை வாங்கிட்ட, முடிஞ்சு போச்சு. அவங்க போயிட்டாங்க. உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு? அதை உடைச்சு விட்டார். உடனே கலீஃபா ஹாரூன் ரஷீத் பார்த்தாங்க, இந்த பொம்பளைக்கு இதே தான் வேலை. யாராவது நம்ம என்ன சொல்லுவோம்? யாராவது ஒரு லூசி ஏதாவது கேட்டா உடனே அதுக்கு காசு கொடுத்துருது, அப்படித்தானே சொல்லுவோம். அந்த மாதிரியே இந்த மாதிரி இன்னைக்கும் ஒரு திருகத்தை வீணாக்கி முடிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. இரவு நேரத்தில் கனவு காணுகின்றார்கள் கலீஃபா ஹாரூன் ரஷீத். ஒரு மிகப்பெரிய சுவனத்தினுடைய மாளிகை இங்கே காண்பிக்கப்படுகின்றது. அதில் வாசலிலேயே எழுதப்பட்டிருக்கின்றது, இது சுபைதாவினுடைய வீடு என்பதாக. இது எப்போ வந்துச்சு? இது உள்ள போய் பார்க்கலாமா? ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க, உள்ள போய் பார்க்கலாமா அப்படி கேட்ட, இல்ல இல்ல, மனைவியின் வீடாக இருந்தாலும் அவங்க அனுமதிச்சா தான் நீங்க உள்ள வர முடியும். மனைவியின் வீடாக இருந்தாலும் அவங்க அனுமதிச்சா தான் உள்ள வர முடியும். அதுதான் மார்க்கத்தினுடைய நடைமுறை. அப்படியா? சரி, நான் வெளியில இருந்தே பார்த்துட்டு போயிடுறேன். மறுநாள் எந்திரிச்சதுல இருந்து இவருக்கு ரொம்ப கலக்கமாய் போச்சு. இந்த அப்படி என்றால் அந்த ஒரு திருகத்தை கொடுத்து அந்த மணல் வீட்டை வாங்கியதற்கு பகரமாக அவங்க சொன்ன விலை என்ன? இந்த மணல் வீட்டை வாங்கினால் என்ன கிடைக்கும் என்பதாக. அப்படி சுபைதா அம்மையா கேட்டாங்க, உங்களுக்கு சொர்க்கத்தில வீடு கிடைக்கும் என்பதாக அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு சொர்க்கத்தில வீடு கிடைக்கும் இந்த மணல் வீட்டை வாங்கினீங்கன்னா. அவர் அந்த ₹1 வச்சு அன்னைக்கு பொழப்ப முடிச்சிருப்பார், சாப்பிட்டு போயிட்டார். அவருக்கு சதக்கா செய்வதற்கு, பிச்சை எடுப்பதற்கு பகரமாக ஒரு கண்ணியமான முறையில ஒரு சம்பாத்தியம், ஒரு மணல் வீடு மாதிரி ஒரு டெமோவை காட்டி அதை விற்பதாக அவர்கள் விட்டு அந்த பணத்தை பெற்றுக் கொண்டு விட்டார்கள். பெரிய வழி, இறைநேச செல்வர். அத்தோடு அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. மறுநாள் வேக வேகமாக கலீஃபா ஹாரூன் ரஷீத் வந்தாங்க. எங்க? அந்த பஹ்லூல், எனக்கு ஒரு மணல் வீடு வேணும். எனக்கு என்ன வேணும்? ஒரு மணல் வீடு. சரி, மணல் வீடு தர்றேன். ஆமா, ஆனா நேற்று நான் சொன்ன விலை அதற்கு கிடையாது. நேற்று நான் சொன்ன விலை அதற்கு கிடையாது. எவ்வளவு? எனக்கு 100 தீனார் தங்க நாணயம் வேண்டும். நேற்று சாதாரணமா ஒரே ஒரு திரகம் வெள்ளி நாணயம் தான். இன்னைக்கு அதற்கு எவ்வளவு விலை? 100 தீனார் தங்க நாணயம் கொடுத்தால் தான் மணல் வீடு தருவேன். ஏண்டா, நேற்று நம்பிக்கையின் அடிப்படையிலே நீங்கள் அந்த ஒரு திரகத்தை கொடுத்து நீங்கள் வீட்டை பெற்றிருக்கலாம். ஆனால் இன்று கண்கூடாக பார்த்து விட்டீர்கள். நம்ம யாராவது சொர்க்கத்தை கண்கூடாக பார்த்திருக்கிறோமா? அல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு நன்மைக்கு 10 மடங்கு உங்களுக்கு வழங்கப்படும். ஒரு பள்ளிவாசலுக்கு நீங்கள் வழங்கினால் அதை 10 மடங்காக அல்லாஹ் மறுமையில உங்களுக்கு திருப்பி கொடுப்பான். இது அத்தனையும் வாக்குறுதிகளாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். மா கதபல் ஃபுஆது வ மா ரஆ, அவர்கள் பார்க்கக்கூடிய எதையும் சிந்தனையில் கூட அவர்கள் என்ன செய்யவே மாட்டார்கள், பொய்ப்பிக்கவே மாட்டார்கள். உடனடியாக அப்படியே 100% நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தனையில் கூட அல்லாஹ்வுடைய கருத்துக்கு முரணாக அவர்கள் சிந்தித்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை அல்லாஹ் இந்த அந்த மேராஜினுடைய இரவில் அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கினான். அன்பிற்குரியவர்களே, நாம் எதனை இங்கே முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த மேராஜ் பயணத்தில் அல்லாஹ்வோடு தனக்கான ஒரு இணக்கத்தை அவர்கள் அடைந்தார்களோ, நெருக்கத்தை பெற்றார்களோ, அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டதாக நம்முடைய தொழுகைகள் நமக்கு ஆக வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. வெறுமனே மேராஜோட முடிஞ்சு போகக்கூடிய விஷயம் அல்ல. இந்த தொழுகைக்கு நம்மை அல்லாஹ் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான் என்ற உணர்வோடு நாம் வர வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. எப்படி பைத்துல் முகத்தஸ் வரையிலும் அல்லாஹ் அழைத்து சென்றான் என்பதாக சொல்கின்றோமோ, நான் நான் என்று சொல்லியே நம்முடைய அத்தனை வாழ்க்கையும் வீணாகி கொண்டிருக்கிறதே. நாம் என்னைக்காவது என்னை தொழுகைக்கு அல்லாஹ் அழைச்சிட்டு போனா என்பதாக சொல்லி இருக்கிறோமா? என்னை அல்லாஹ் தான் தொழுகைக்கு பள்ளியாசல் கொண்டு வந்து சேர்த்தான், என்னை அல்லாஹ் தான் எனக்கு நோன்பு வைக்கிறதுக்கு தௌஃபீக் செஞ்சான், எனக்கு அல்லாஹ் தான் உம்ரா செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான். மறந்து கூட வாயில வரவே வராது. நான் இத்தனை உம்ரா செஞ்சேன், இத்தனை ஹஜ்ஜு செஞ்சேன், இத்தனை ரக்காத் தொழுதேன், நானே தான் எல்லாமே செஞ்சேன், என்னால எது அப்படி சாத்தியம்? திடீர்னு பார்த்தா அது ஒரு தொழுகு கூட, ஒரு ரக்காத்து கூட என்னால தொழுக முடியல சிறத்துன்னு சொல்றவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். தஹஜ்ஜுலாம் எந்திரிச்சு தொழுதுகிட்டு இருந்தேன்,
என்னால ஒரு ரக்காத்து கூட தொழவே முடியல, ஒரே ஒரு ஆயத்து குர்ஆன் பூரா உட்கார்ந்து ஓதுவேன், என்னால ஒரு ஆயத்து கூட ஓத முடியல, இப்படி சொல்ற நிறைய பேரை பார்க்கிறோம். அது அத்தனையுமே நீ செய்ததாக நினைத்த காரணத்தினால் அதை செய்ய விடாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அல்லாஹ் தான் செய்ய வைத்தான். ஒரே ஒரு ஆயத்து ஓத வைப்பதாக இருந்தாலும் ரப்பு தான் செய்ய வேண்டும். ஒரே ஒரு ரக்காத் தொழுவதாக இருந்தாலும் அல்லாஹ் தான் தன்னோடு நம்மோடு இருந்து அதை செய்ய வைக்க வேண்டும். அந்த உணர்வை தான் மிஅராஜ் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதிலே தான் அல்லாஹ் அந்த இடத்திலே சிந்தனை ஓர்மையை கொடுப்பான். மணியை பார்க்க மாட்டோம், இமாம் எப்ப தொழுகை முடிப்பாங்க மணியை பார்க்க மாட்டோம், ரப்புக்கு முன்னால் அல்லவா இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் நமக்கு இபாதத்துகளினுடைய பட்டியலை தனியாக சொன்னார்கள், ஈமானினுடைய பட்டியலை தனியாக சொன்னார்கள், அதற்கும் அப்பால் மன உணர்வுகளுக்கான பட்டியலையும் தனியாக சொன்னார்கள். அல் இஸ்லாம் வல் ஈமான் அல் இஹ்சான் என்பதாக மார்க்கம் பட்டியலிட்டது. இஹ்சான் என்பதாக சொல்லி பெருமானார் என்ன சொன்னார்கள்? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நீ வணங்க வேண்டும். வெறுமனே தொழுகையில பள்ளியாசல்ல முன்னாடி இருக்கிற செவத்தை பார்த்துக்கிட்டு வணங்குறது இல்ல, பின்னாடி இருக்கிறவர் முன்னாடி இருக்கிறவங்களை பார்க்கிறது, முன்னாடி இருக்கிறவங்க இமாம பார்க்கிறது, அது அல்ல தொழுகை. ரப்பை நாம் பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அது உனக்கு சாத்தியப்படவில்லை என்றால் ரப்பு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ற உணர்வையாவது வச்சுக்கணும். அல்லாஹ் என்னை இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறான், பேச வைத்து பார்க்கிறான், உங்களை கேட்க வைத்து பார்க்கின்றான், நம்மை பார்த்து கொண்டேதான் அவன் இருக்கின்றான். அந்த உணர்வு தான் இபாதத்து செய்வதற்கான ஒரு மன எழுச்சியை உண்டாக்கும், பாவ காரியங்களில் நம்மை தடுக்கும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திலே முழுமைப்படுத்தி காண்பித்தார்கள். அவரின் வாழ்க்கை முழுக்க முழுக்க அவர்கள் இந்த உணர்வில் தான் இருந்தார்கள். பெருமானாருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக சொன்னால் அது மிஅராஜாகத்தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ரப்பை அவர்கள் தரிசித்தார்கள். மிஅராஜில் மட்டுமல்ல, ஒவ்வொரு தொழுகையிலும் பெருமானார் தரிசித்தார்கள், ரப்பினுடைய உணர்வை அடைந்தார்கள். ஃபமன்கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான். ரப்பினுடைய தரிசனத்தை பார்த்தவர்கள் நல்ல அமல்களை செய்யட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு நல்ல அமலை செய்யும் பொழுது இறைவன் நம்மோடு இருக்கின்றான் என்ற அந்த அக தரிசனம், புறத்தில் அல்ல, கண்ணால் அல்ல, அகக்கண்ணால் உணர்ந்த ஒருவர் செய்யக்கூடிய அந்த இபாதத் இருக்கின்றது, அது ஒவ்வொன்றும் மிஅராஜ், ஒவ்வொன்றும் மிஅராஜாக அமைகின்றது. அதை குர்ஆன்ல அல்லாஹ் மிக அழகாக, எவ்வளவு அழகாக சொல்லி காமிக்கிறான் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜில் எப்படி இருந்தாங்க? மஸாகல் பஸரு வமா தகா, அல்லாஹ்வை பார்த்தார்கள், அல்லாஹ்வினுடைய அழகு முகத்தை பார்த்தார்கள், அந்த அழகை பார்த்தால் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இங்கங்க அவங்க திரும்பவே இல்லை, அவர்களுடைய பார்வையில் கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்படவே இல்லை. பார்த்தார்கள், பார்த்து கொண்டே இருந்தார்கள். ரப்பை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த லயிப்பு நிலை நமக்கு தொழுகையில எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. ரப்பை நாம பார்த்தா அந்த அழகை, சொர்க்கத்திலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்பது என்ன? அங்க இருக்கக்கூடிய அந்த ஹூர்லின் பெண்களை திருமணம் செய்து கொள்வதா, இல்லாவிட்டால் ஓடக்கூடிய பாலார்களையும் தேனார்களையும் அருந்துவதா? ஒரு பொழுதும் இல்லை. ஹூரிலின்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்வார்களாம், ரப்பே நீ உன்னுடைய தரிசனத்தை காட்டிட்ட, இந்த சொர்க்கவாசி எல்லாம் உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் ஏன் எண்களை படைச்ச? இவ்வளவு அழகான பெண்கள் என்பதாக சொல்லுகின்ற படைத்தாயே, என்னைய எங்களை எல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, உன்னுடைய தரிசனத்தை காட்டியதற்கு பின்னால் உன்னையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரப்பினுடைய தரிசனத்தை பார்த்ததற்கு பிறகு இந்த உலகத்தின் அழகியெல்லாம் அல்லாஹ்வின் அந்த அழகுதான் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மலராக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் இந்த உலகத்தின் அழகிலெல்லாம் ரப்பு தான் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் சொர்க்கத்திலே அவனை திரையின்றி பார்க்கக்கூடிய ஆசை அவனுக்கு ஏற்பட்டுவிடும். அவனுக்கு மரணமும் இனிக்கும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாம் வாசிக்கத்தான் செய்யறோம். இந்த உலகத்திலே மதுவை போல மரணத்தை நேசிக்கக்கூடிய, மௌத்தா போறதுக்கு நேசிக்கல, மௌத்துக்கு பிறகு ரப்பை திரையின்றி பார்ப்பதற்கு தான் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். மரணத்திற்கு பிறகு திரையின்றி பார்ப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். திரைக்கு வெளியிலேயே இன்று நாம் ஒவ்வொரு பொருளுடைய அந்த உடல் இருக்கக்கூடிய ரப்பினுடைய வெளிப்பாட்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஅராஜினுடைய பயணத்தில் நமக்கு ஒரு முழுமையான ஒரு வடிவத்தை அவர்கள் அங்கே காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் அங்கே என்னெல்லாம் சொல்லுகின்றான் பாருங்கள். ஃபௌஹா இலா அப்திஹி மா ஊஹா, தன்னுடைய அடியானோடு என்னவெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் அல்லாஹ் பேசினான். தன்னுடைய அடியானோடு ஒரு தொழுகையில ஒருத்தர் வந்து நிக்கிறார் அப்படின்னு சொன்னா, சஜிதாவுல நம்ம தலையை வைக்கிறோம், அரிசியில் இருக்கக்கூடிய ரப்பு அதை பார்க்கின்றான். எங்கோ அரிசியில் இருக்கக்கூடிய ரப்பு நம்முடைய வேண்டுதல்களை கேட்கின்றான். தொழுகை என்பது ரப்போடு உரையாடக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஊடகம். நம்ம என்னைக்காவது அதை உணர்ந்திருக்கின்றோமா? ரப்பு அதற்கு நசீபை தர வேண்டும். நாம் அவனோடு உரையாட வேண்டும். அவனுடைய வசனங்கள் நம்மை ஆற்றுப்படுத்த வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும். குர்ஆனை திறந்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் அங்கே கிடைக்கும். ரப்பு நம்மோடு உரையாடுகின்றான். நீ இப்படி செய் அப்படி செய் என்பதாக வழிகாட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் குர்ஆனின் மூலம் தான் அல்லாஹ் வழிகாண்பித்தான். அவர்கள் அனுபவிக்காத துயரங்கள் துன்பமே கிடையாது.
இந்த மேராஜுடைய சம்பவத்திற்கு முந்தைய அந்த ஆண்டு வரலாறு என்ன சொல்லுகின்றது? ஆமுல் ஹுசுன், பெருமானாருடைய வாழ்க்கையிலே துக்க ஆண்டு என்பதாக சொல்லுகின்றது. கவலை மிக்க ஆண்டு, ஒரு பெரிய கவலை. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாழ்நாள் எல்லாம் துணை இருந்த, அவர்களுக்கு ஒரு பிள்ளை குட்டியை பெற்றுக் கொடுத்த, தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் தன்னுடைய கணவனுக்காக செலவழித்த, முதலிலே பெண்களிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற ஒருவருடைய மரணம் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பெரும் இழப்பு. உண்டா இல்லையா? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு முன்பு அன்னையாரை இழந்து விட்டார்கள். பெரிய கவலை. அந்த கவலைத்தான தூக்கி துக்கத்தை தான் மனசுல வச்சிருக்கணும். அதே போன்ற அந்த ஆண்டிலேயே ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்களும் மரணித்து விட்டார்கள். சமூக ரீதியாக பெருமானாருக்கு ஆறுதல் வழங்கி கொண்டிருந்த அபூ தாலிப் வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த ஆண்டையே வரலாறு என்ன சொல்லுகின்றது? ஒரு ஆண்டு முழுக்க அவர்களுக்கு அந்த துக்கத்தினுடைய சாயல் இருந்தது. அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கவலை. ஆனால் அன்பிற்குரியவர்களே, அந்த கவலையை கொண்டிருந்தால் இந்த சமுதாயத்திற்காக ஏதாவது செய்ய முடியுமா? சாதிக்கத்தான் முடியுமா? அந்த மரணத்தையும் ரப்பு தான் கொடுத்திருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையினுடைய இழப்புகளையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்துகின்றான். மரணமாக இருந்தாலும் சரி, பசியாக இருந்தாலும் சரி, உயிர் இழப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ரப்பு தான் கொடுக்கின்றான் என்ற உணர்வோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வில யாரை வச்சுக்கிறவே இல்லை. அன்னை ஹதீஜாவினுடைய மரணத்தினுடைய துக்கத்தையோ அபூ தாலிபினுடைய மரணத்தின் துக்கத்தையோ வைத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வையே நினைத்துக் கொண்டிருந்தார்கள், ரப்பையே அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு இறை உணர்வை உடைய ஒரு பயணத்திற்கான வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். எனவே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமான நிலைகளினுடைய பாடங்களாக அது அமைந்திருக்கின்றது. வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வுகளை நம்முடைய இதயங்களிலே சுமந்து கொண்டு அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம் என்றால், ஏங்க தொழுக வரல, வியாபாரம் இருந்துச்சு, ஏங்க தொழுக வரல, வீட்டில் ஒரு துக்கம் ஏற்பட்டு போச்சு. அந்த வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கிறவனும் துக்கத்தை கொடுக்கிறவனும் ரப்பு தான்ப்பா. அந்த ரப்பு உன்னை அழைக்கின்றான். முஅத்தின் உங்களை பாங்கு சொல்லி அழைக்கவில்லை, அல்லாஹ் அழைக்கின்றான். தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றான். வெற்றியை நான் தருகின்றேன் என்பதாக அவன் அழைக்கின்றான். எனவே அந்த உணர்வை அடைவதற்காக, அல்லாஹ் தான் நிரந்தரமானவன், இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இயல்பு, அந்த உணர்வை அடைவதற்காக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வை அடைவதற்காக வாருங்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகத்தான அந்த நிலையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தரிசனம் செய்தான். கடைசியில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படின்னு சொல்லி காண்பிக்கின்றான், ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா, இரண்டு புருவங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நெருக்கத்தை போல பெருமானார் அல்லாஹ்வை அவர்கள் நெருக்கமாக இருந்து தரிசித்தார்கள். அவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள். ரப்பு அவ்வளவு நெருக்கமாகத்தான் இருக்கின்றான். குர்ஆன் திரும்ப திரும்ப அதை சொல்லி காண்பிக்கின்றது. வனஹன் அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரின் ரம்பை விட மிக நெருக்கமாக அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். வனஹன் அக்ரபு இலைஹி மின்கும், நீங்கள் உங்களுக்கு அருகிலே இருப்பதை உணர்கின்றீர்கள். நான் எனக்கு பக்கத்துல தான் இருக்கிறேன், நான் என்ற உணர்வு எனக்கு பக்கத்துல தான் இருக்கு. இதை விடவும் அதிகமாக நெருக்கத்தோடு அல்லாஹ் இருக்கின்றான். குர்ஆன் நமக்கு சொல்லுகின்றது. 3 பேர் தனியாக உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த 3ஆமவரோடு 4ஆமவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான். எந்த ரகசியமும் பலிக்காது. அல்லாஹ்வுக்கு தெரியாமல் எந்த ஒரு இலையும் இந்த உலகத்தில் உதிராது. இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரப்பை நாம் எப்படியெல்லாம் நாம் உணர்ந்து பயன்பெற வேண்டும், அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக அவர்களுக்கு வழங்கிய அந்த நிலையை தான் குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, இவற்றையெல்லாம் பார்த்த, கண்கூடாக பார்த்த சான்றாளராக உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். ஏதோ ஒரு மனிதரை படைச்சு நபியாக போங்கன்னு சொல்லி சாதாரணமான ஒரு போஸ்ட்மேன் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அல்ல, நம்மை போன்ற ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல. இத்தனையும் கண்கூடாக பார்த்தவர்கள். ஷாஹிதனா யாரு? ஒரு சாட்சி என்பவர் எப்படி இருப்பார்? ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கண்கூடாக அவர் பார்த்திருப்பார். இதை நான் கண்கூடாக பார்த்தேன் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்வார். அப்படி அல்லாஹ்வினுடைய அத்தனை ஆற்றல்களுக்குமான சாட்சியாளராக, அதுதான் பெருமானாருக்கு அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்திருக்கக்கூடிய முதல் டைட்டில். அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்டாங்க, நன்மைகளை ஏவி அதற்கு உரிய அந்த பலன்கள் கிடைக்கும் என்பதாக பஷீரன் எல்லா சுப செய்தியும் சொன்னாங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை. அதெல்லாம் அப்புறம் அல்லாஹ்வை கண்கூடாக பார்த்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வை கண்கூடாக அல்ல, அகத்தால் உணர்வால் இந்த உலகத்திலே நிச்சயமாக நம்மால் உணர முடியும். அதை சாதித்தவர்கள் தான் இந்த உலகத்திலே சாதனையாளர்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள். வெறுமனே நம்முடைய பலவீனத்தை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. குர்ஆன்லயே அல்லாஹ் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டான். மனிதர்களை பலவீனனாகத்தான் படைத்திருக்கின்றேன், மனிதர்களை மிகவும் சாதாரணமான நிலையில் தான் படைத்திருக்கின்றேன். ஆனால் நம்மோடு ரப் இருக்கின்றான் என்ற உணர்வு இருக்கிறது அல்லவா,
குவத் கவியாக இருக்கக்கூடிய ரப்பு இருக்கின்றான் என்ற உணர்வு, அது நிச்சயமாக அது எந்த அளவிற்கு வலிமை பெறுகின்றதோ அந்த அளவிற்கு நம்மால் சாதிக்க முடியும். மேராஜினுடைய அளவிற்கு பெருமானார் சாதித்தார்கள். நம்மாலும் வாழ்க்கையில இறை உணர்வு கொண்டவர்களாக நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக அத்தகைய வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்க காத்திருக்கின்றான். அதைத்தான் இந்த மேராஜினுடைய இரவு நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. அதற்கு குறைந்தபட்சமாக நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் நம்ம கொஞ்சம் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரியான ஒரு உணர்வையாவது கொண்டு வரும். ரப்பு என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், அல்லாஹ்விற்கு முன்னால் நான் இருக்கின்றேன், வந்து வேக வேகமா தக்பீர் கட்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து தொழுதாங்க, ஒரு சஜ்ஜா செஞ்சாங்க, திரும்பி போனாங்க, திரும்பி போய் தொழுங்கன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி போய் தொழுதாங்க. அவருக்கு என்ன அவசரமோ உடனடியாக தக்பீர் கட்டாங்க, ருக்கு செஞ்சாங்க, சஜ்ஜா செஞ்சாங்க, எல்லாம் சரிதான். மனதிலே இறை உணர்வு வர வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் தான் என்னை செய்ய வைக்கின்றான் என்று நினைத்து தொழுபவர் நிதானமாக தொழுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பக்கூடிய பண்பு அது அத்தஅன்னி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹில்மு வத்தஅன்னி, பொறுமையையும் நிதானத்தையும் அவர்கள் அந்த இடத்திலே விரும்புகின்றார்கள், விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அது தொழுகையிலேயாவது நம்ம கடைபிடிக்கணும். இங்கேயும் படபடன்னு தொழுகிறோம், வீட்டிலையும் போய் படபடன்னு பேசுறோம், கடையில போய் படபடன்னு இருக்கிறோம். இந்த படபடப்பிலேயே நமக்கு எல்லா நோய் வந்துடுது. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும். கொடுத்த நேரம் நிறைவேற்றுச்சு. அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஒரு மகத்தான ஒரு பரிசை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். தொழுகை என்ற பெயரில அது வெறுமனே ருக்கு சுஜூதினுடைய தொகுப்பு அல்ல, அது மட்டுமே அல்ல, மாறாக ரப்பு நம்மோடு இருக்கின்றான் என்பதை உணர்வதற்கான ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு. அதை நாம அடைய அந்த சந்தர்ப்பத்தில் அது சாத்தியமான ஒன்றாக இல்லாவிட்டாலும் கூட அது போன்ற உணர்வாளர்களோடு சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அது முடியும். ரப்பை உணர்ந்தவர்களால் அது முடியும். பெருமானார் உணர்ந்தார்கள், சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள். நெஞ்சோடு நெஞ்சம் கிடைக்கக்கூடிய இல்மு அது, அது புத்தகத்தில் படிச்சு தெரிஞ்சுக்கிற முடியாது. எனவே இந்த மேராஜ் இடவோடு நாம் இதை முடித்துக் கொண்டு விடாமல் ஆன்மீக ஞானவான்களோடு நம்முடைய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய வாய்ப்பை தேட வேண்டும். தொழுகையில இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்களே, ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கணும்ன்ற ஆசை நமக்கு வரணும். அந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நமக்கு பெரிய மறுமலர்ச்சியை, மகிழ்ச்சியை. தொழுதுட்டு வெளியே போகும்போது, வரும்போது துக்கத்தோட வர்றாரு, வெளியே போகும்போது துக்கத்தோட போனா அது என்ன தொழுகை? அது உள்ள கவலையோட வந்தா வெளியே போகும்போது சந்தோஷமா போகும். என்னுடைய ரப்புடைய காலடியில நான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன். சஜ்ஜதா செய்யறது யாருடைய காலடியில நாம் சஜ்ஜதா செய்கின்றோம்? ரஹ்மானினுடைய 2 பாதங்களுக்கு மத்தியிலே நாம் சஜ்ஜதா செய்கின்றோம். ஹதீஸில் வந்திருக்கின்றது. அப்படி என்றால் நாம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக நம்ம வெளியே போகணும். அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பிடத்தில் என்னுடைய பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன், சந்தோஷமான போகணுமா இல்லையா? வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருவானாக. அந்த உணர்வை பெற்ற நல்லடியார்களோடு நமக்கு இணைப்பை ஏற்படுத்துவானாக. அந்த உணர்வு கொண்டவர்களோடு நம்மை இணைத்து கூனுமா சாதிகீன், அந்த உண்மையாளர்களோடு நம்மையும் இணைத்து வல்ல ரஹ்மான் நம்மையும் மறுமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை பெற்றவர்களாக ஆக்கி அருள்புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.